ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம சிப்பிப்பாறை மேல் டாக்குங்க. டீஹைட்ரேட் ஆன நாய்க்குட்டி. இந்த நாய்க்குட்டி டீஹைட்ரேட் ஆனதை பற்றி நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னால், எல்லா நாய்க்குட்டிகளும் சாப்பிட்றக்கு வரும்போது இது மட்டும் சாப்பிட்றக்கு வரல. 2 நாளாக பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிடல. தண்ணி கூட இதால் குடிக்க முடியல. உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப இளைச்சிருச்சு. கிட்டத்தட்ட இதுக்கு வந்து 5 நாள் ஆச்சுங்க. இப்போ உடம்பு சரியில்லாமல் போய் உடனே வந்து நாங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் கூப்பிட்டு போனோம். ஒருவேளை பார்வோவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டில். ஆனால் டாக்டர் பார்த்துட்டு இது பார்வோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டீஹைட்ரேட் ஆகிருக்கு ரொம்ப. அதனால தான் வந்து உங்கள் நாய்க்குட்டி இவ்வளோ சோம்பலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீவர் இருந்துச்சுங்க. ஃபீவருக்கு வந்து ஊசி போட்டுட்டோம். ஃபீவருக்கு ஊசி போட்டு அதுக்காக வந்து மருந்து எலக்ட்ரோலைட் மருந்து கொடுத்தாங்க. இது வந்து எலக்ட்ரோலைட் பவுட்ருங்க. இது வந்து தண்ணியில் கலக்கி காட்டுங்கன்னு சொன்னாங்க. அதுபோக இந்த மாதிரி மருந்து வந்து இது பவுட்ரு மாதிரி இருக்குங்க. இந்த பவுட்ரு மருந்தை வந்து நம்ம தண்ணியில் கலக்கி காட்டணும். அதாவது இது எப்படின்னா, பவுட்ரு போட்டுட்டு 1 mlக்கு மட்டும் போட சொன்னாங்க. 1 mlக்கு பவுட்ரு போட்டுட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி ரொம்ப கொதிக்க வச்சு சுடுதண்ணி ஆற வச்சு இதில் கலக்கி காட்ட சொன்னாங்க. அதுபோக ஒரு வார்ம் டேப்லெட் கொடுத்தாங்க. இந்த வார்ம் டேப்லெட் வந்து இதில் கால்வாசி மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நீங்கள் எப்படி டீஹைட்ரேட் ஆனது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே வீக்காக இருக்குங்க. யூரின் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் எல்லோவாக போகும் நாய்க்குட்டிக்கு. இதுக்கு இன்னும் ஃபஸ்ட்டு வேக்சின் போடலிங்க. பாருங்கள், இதோட கால் வந்து பார்த்திங்கன்னா கால் கடியில் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். நார்மலாக இருக்கிற நாய்க்குட்டிகளை விட இதுக்கு வந்து ரொம்பவுமே பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப வீக்காக இருக்கும். இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி நடக்கக்கூட இல்லைங்க. இன்றைக்கி பரவாயில்ல, எந்திரிச்சு நிற்கிது. அதே தானாக இன்டேக் எடுத்துக்குது. தண்ணி பால் எல்லாம் வச்சா குடிச்சிக்குது. 2 நாளாக நாங்கள் தான் காட்டி விட்டுருந்தோம் சிரஞ்சில். பார்வோ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப வந்து வாமிட் எடுத்துகிட்டே இருக்குங்க டாகு. அது போக வந்து மோஷன் போகும்போது அதில் ரத்தமாக போகும். அதை வச்சு நீங்கள் பார்வோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து நாங்கள் இந்த 5 நாளாகவே வந்து மற்ற நாய்க்குட்டியிலேருந்து தனியாக தான் வச்சு இதுக்கு மருந்து கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. திடீர்னு இப்படி டீஹைட்ரேட் ஆச்சு. அடிக்கடி தண்ணி கொடுக்கணும். வெயில் அதிகமானதுனால இது வந்து நம்ம ஒரு குட்டிங்கிறதுனால சரியாக கவனிக்க முடியல. எல்லாம் தண்ணி குடிச்சிருக்குன்னு நினச்சிட்டோம். ஆனால் இது வந்து தண்ணி குடிக்கல அந்தளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு. நீ அடுத்தடுத்த வீடியோவில் க்யூர் ஆகிற வீடியோ போடுறேன். கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து நாய்க்குட்டிக வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு அடிக்கடி தண்ணி கொடுங்க. ஏன்னா பாடி டீஹைட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நாய்க்குட்டி வீணாக போயிடும். தேங்க்யூ.